உரைநடை இலக்கிய வகையில் ஒன்று நாவல். நாவல் அனைவரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. பனையடி என்ற நாவலை இரா செல்வம் அவர்கள் எழுதிய ஒரு சிறப்பிற்குரிய நாவல். இந்த நாவலானது ஐயப்பன்பேட்டையில் உள்ள புஞ்சை நில பகுதியான பனையடி கிராமத்து மக்களினுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இரா செல்வம் அவர்கள் அரியலூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள ஐயப்பன் நாயக்கன் பேட்டை அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கிறாரு. அவர் ஓர் எளிய வேளாண்மை குடும்பத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறாரு. நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதி நிறையா வேலைகளுக்கெல்லாம் தேர்வாயிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு மாவட்ட ஆட்சியராக பணிபுரியணுங்கிறதான் மிகுந்த ஆசை. இதன் காரணமாக நிறையா முறை தேர்வுகள் எழுதி வெற்றி பெற்று ஹிமாச்சல பிரதேசத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக அற்புதமாக வெளிப்படுத்தணும்னு நினச்சி தான் முதலாக அவர் வரலாறு மாதிரியே எழுதினார். ஆனால் அந்த வரலாறை படித்து பார்த்த இலக்கியவாதிகள், நீங்கள் நாவலாக அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தூண்டினாங்களாம், வற்புறுத்தினாங்களாம். அதன் காரணமாக அவர் பனையடி நாவலை எழுதியிருக்கிறார். இந்த நாவலானது கிட்டத்தட்ட 207 பக்கங்கள் கொண்டது. இந்த நாவல் தன் வரலாற்று நாவல் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதாமாந்தர்கள் இருக்கிறாங்க. அந்த பனையடி கிராமத்தில் வாழக்கூடிய மக்களை பற்றிய வாழ்வியல் தான் இந்த நாவல் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்குது. இதில் வரக்கூடிய நடுப்புள்ளை அப்படிங்கிறவருடைய மகன்கள் 2 பேர், தமிழ், சண்முகம். அந்த தமிழ் கேரக்டர் யார் அப்படின்னா இரா செல்வம். இரா செல்வம் தமிழ் என்ற கதாமாந்தராக வலம் வருகிறார் இந்த பனையடி நாவலில். அவர் சிறு பிள்ளையிலேருந்து எப்படியெல்லாம் அந்த ஊரில் வாழ்ந்தார், தன்னுடைய அப்பா விவசாயத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நிறையா வேலை பார்த்தாங்க. ஒரு விளைச்சல் விளைவிக்கணும்னா பணம் கைவசம் இருக்காது, அதனால மற்றவங்ககிட்ட கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி அதை விதைக்கிறாங்க. ஆனால் மழை சரியாக இல்லை, வானம் பார்த்த பூமி அந்த பனையடி. அப்போ மழை சரியாக இல்லை அப்படின்னா போட்ட விதையெல்லாம் பாழாயிருது. இப்படிப்பட்ட அந்த கொடுமையில் நடுப்புள்ளை மாதிரி நிறையா மக்கள் அந்த ஊரில் வாழ்கிறாங்க. சிலர் மட்டுமே தான் கிணறு வெட்டி விவசாயம் பார்க்கக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. சிலர் ரொம்ப 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 அரிதான ஒரு சூழலில் தான் அந்த கிணறுகள்லேருந்து நமக்கு, அதாவது விவசாயிகளுக்கு தண்ணீர்லாம் கிடைக்கிது. இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் எப்படியெல்லாம் அந்த விவசாயிகள் தன்னுடைய நிலத்தில் விதை வச்சு எப்படியெல்லாம் வருமானம் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத தான் ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்குது. தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பனையடி கிராமத்தில் கடலை போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதில் நடுப்புள்ளையும் ஒருத்தர். அந்த நடுப்புள்ள என்ன நினைக்கிறாரு, இந்த வருடம் நல்லா நம்ம கடலை போட்டு விளைச்சல் பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஊரில் ஓட்டச்சக்கு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் நடுப்புள்ளைக்கு ரொம்ப சொந்தம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேண்டாம், கடலை இப்போ அவசரப்பட்டு விதைக்காத, ஒரு மழை பெய்யட்டும், அந்த மழை தொடர்ந்து பெஞ்சிச்சுன்னா நம்ம போட்ட கடலையெல்லாம் வீணாயிரும் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் நடுப்புள்ளைக்கு என்ன நினப்பு அப்படின்னா, தன்னுடைய மனைவி ராசாத்தியின் நகையை வச்சுருக்குறோம் பேங்க்கில், அப்போ அதை திருப்பணும். ஏற்கனவே முனியசாமி அப்படிங்கிறவர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கிறோம், அந்த கடனெல்லாம் அடைக்கணும். வருமானத்தில் அந்த கடனை அடைக்கலை அப்படின்னா முனுசாமி என்ன பண்ணுவார்னா அந்த நிலத்தெல்லாம் தன்னுடையதாக எழுதிக்குவார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பனையடி கிராமத்து மக்கள் வாழ்கிறாங்க. சரி, அதனால் ஓட்டச்சக்கு சொன்னதையும் கேட்காம நடுப்புள்ளை என்ன பண்ணிட்டார்னா கடலையை விதைச்சிட்டாங்க. விதைச்சி அடுத்து பார்த்திங்கன்னா மழை அப்படி கொட்டோன்னு கொட்டுது. மழை பெய்யும் நான் சொன்னேன்ல, நீ கேட்டையா அப்படின்னு ஓட்டச்சக்கு நடுப்புள்ளையை பார்த்து கேலியாக பேசுகிற மாதிரியான ஒரு நிலைமை நடுப்புள்ளைக்கு ஏற்பட்டுருச்சு. அப்போ நல்லா கொட்டுன்னு மழை பெஞ்சதுனால ரொம்ப வருத்தப்படுறாரு நடுப்புள்ளை. இந்த நிலையை எவ்வளவு ஒரு மன ரீதியாக ஒரு விவசாயி எப்படியெல்லாம் இருப்பாருங்கிறத ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு பாருங்கள் இரா செல்வம். சோறு சாப்பிடவே பிடிக்கவில்லை நடுப்புள்ளைக்கு. ஒப்புக்கு 4 வாய் அள்ளி போட்டுவிட்டு திண்ணையில் படுத்தார். சனி மூலையில் இடிச்சத்தம், உள்ளுக்குள் கொடுக்கென்று திகில். குழப்பத்தில் இருந்த நடுப்புள்ளைக்கு பயம் தொற்றியது. அதற்கு பிறகு தூக்கம் வரவில்லை.
நடுச்சாமத்தில் தூறல் ஆரம்பித்து பெருமழையாய் வலுத்தது. விடிந்ததும் மழை விடவில்லை. விடிய விடிய இரவு முழுவதும் மழை பெய்யுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடுப்புள்ளை விதைச்சிட்டு வந்து எவ்வளவு மனவேதனையோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த நாவலுடைய தொடக்கத்திலேயே ஆசிரியர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த நடுப்புள்ளைக்கு மூத்த மகனாகிய தமிழ் வந்து அவ்வளவு உதவியாக இருக்கிறான். அந்த காட்டுக்கு போ, மாட்டுக்கு தீவனம் போடு, இந்த கடலையை கொண்டு போய் அங்கே வை அப்படின்னு எவ்வளவோ வேலைகள்லாம் நடுப்புள்ளை சொல்லுவார். அந்த நடுப்புள்ளை தன்னுடைய தந்தை சொல்கிற வேலைகளையெல்லாம் ரொம்ப அற்புதமாக சொன்னதை கேட்கக்கூடிய, சொன்னதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கேரக்டர் தமிழ். அது மட்டுமல்ல, பெரியவங்க பேசுகிறதெல்லாம் நல்ல நுண்ணிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு கதாமாந்தர் தான் தமிழ். ரொம்ப அற்புதமாக தமிழ் கதாமாந்தர் வந்து படைக்கப்பட்டிருக்கிறார். சரி, இந்த நாவலில் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வமூட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னென்னா, அந்த ஊரில் நீண்ட காலமாக உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தில் தான் அந்த ஊருக்குலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவங்க வர்றவங்க, அப்புறம் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க, மாலை நேரத்தில் புறம் பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த மரத்தடியில் உட்காந்துருப்பாங்களாம். அந்த மரத்தடியில் தான் ஊர் பஞ்சாயத்தெல்லாம் நடக்கும். அந்த ஊரில் ஒரு பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, கோவிந்தன் அப்படிங்கிற கதாமாந்தருக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க, செனையன், பெருச்சாளி. கோவிந்தனுக்கு 2 மனைவி. இந்த 2 மனைவியினுடைய பிள்ளைங்க செனையன், பெருச்சாளி. பெருச்சாளி தான் மூத்த மனைவியினுடைய மகன். இப்போ அந்த கோவிந்தன் வந்து கிணறு வெட்டியிருக்கிறாரு, மோட்டார் போட்டு தன்னுடைய நிலத்துக்கெல்லாம் தண்ணீர் விட்டு நல்ல விளைச்சல் பார்க்கக்கூடியவர். அவர் இடையில கொஞ்ச நாள் உடம்பு முடியாமல் ஆனதுனால படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அவரை பார்க்குறது யாருன்னா செனையன் தான் பார்த்துருக்குறான். அதனால செனையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தன்னுடைய அப்பா வச்சுருந்த மோட்டார் எல்லாமே தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறான். உரிமையாக போய் மோட்டாரை எடுத்து தண்ணியெல்லாம் பாய்ச்சுறான். ஆனால் பெருச்சாளி சும்மா இருப்பானா, போய் பஞ்சாயத்தில் பேசியாச்சு. இப்படி பேசி அந்த பிரச்சனை வந்து அந்த மரத்தடியில் தான் உட்காந்து தீர்ப்பு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இது வந்து 2 பேருக்குமே உரியது. ஏன்னா கோவிந்தன் வந்து இவை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லலை, எழுதி வைக்கலை. அதனால 2 பேருமே பயன்படுத்திக்கோங்க, ஆளுக்கு 15 நாள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஊரில் நாட்டாமை தீர்ப்பு சொல்கிறார். ஆனால் இவன் பெருச்சாளி வந்து கேட்கல. என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால ஊர் பஞ்சாயத்து மக்கள்கிட்ட எவ்வளவோ பேசியும் அது கேட்காததுனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, நகர்ப்புறத்தில் வந்து கேஸை போடுறான், ஃபைல் பண்ணுறான். அப்போ அந்த கேஸை எடுத்துக்கிட்டவங்க வக்கீல் என்ன பண்ணுறாங்க, நிறையா பணம்லாம் வசூல் பண்ணி கடைசியில் தீர்ப்பு என்ன ஆகுது அப்படின்னா, ஆளுக்கு 15 நாள் தான் அந்த மோட்டாரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விறுவிறுப்பான கதையம்சமாக இந்த நாவலினுடைய தொடக்கம் இருக்கிறது. இன்னும் நிறைய கதாமாந்தர்களை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். ஓட்டச்சக்கு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் மனசில் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் சொல்லிடுவான். யாருக்குனாலும் யோசனை சொல்லுவான், யாரனாலும் குறை சொல்லுவான். எதையுமே உடனே மற்றவங்க சொல்கிறத முடிவெடுத்து செய்ய மாட்டான். தான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பார். இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ஓட்டச்சக்கு.